ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சல்மான் கான் லீடா நடிச்சிருக்கிற படம் தான் சிக்கந்தர். ராஷ்மிகா மந்தனா தான் ஹீரோயின். இது ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர் மூவி. சிக்கந்தர் படத்தை இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க, ஒன்லி ஹிந்தி லாங்குவேஜ்ல. ஆனா படம் படு மொக்கையா இருக்கும். அடுத்ததா குபேரா சேகர் கமுலா டைரக்ஷன்ல தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த குபேரா படத்தோட டீசரை இன்னைக்கு சாயந்தரம் 4-5 PM லான்ச் பண்ண போறாங்க. குபேரா படத்தை வர ஜூன் 20 தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா சந்தீப் வாங்காரெட்டி பிரபாஸை வச்சு டைரக்ஷன் பண்ற படம் தான் ஸ்பிரிட். இந்த படத்துல ஹீரோயினா ட்ரிப்தி டிம்ரி நடிக்க போறாங்கன்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. ஒரு பிக் பட்ஜெட் பேன் இண்டியன் படமா இந்த ஸ்பிரிட் படத்தை டைரக்ஷன் பண்றாரு நம்ம சந்தீப் ரெட்டி வாங்கா. அடுத்ததா ஹிட் தேர்ட் கேஸ். இந்த படத்துல நானி மற்றும் ஸ்ரீநிதி ஷெட்டி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஹிட் தேர்ட் கேஸ் 100 கோடி மேல கலெக்ஷன் பண்ணி மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. இந்த ஹிட் தேர்ட் கேஸ் படத்தை வர மே 29 நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ண போறோம்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்ம கார்த்திக் பர்த்டே. கார்த்திக் பர்த்டே ஸ்பெஷலா வா வாத்தியார் படத்துல இருந்து நியூ போஸ்டர் இப்ப வந்திருக்கு. அடுத்ததா மணிரத்னம் டைரக்ஷன்ல சிலம்பரசன், த்ரிஷா, உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த படத்தோட கிராண்டான ஆடியோ லான்ச்சை எஸ்டர்டே நடத்தி இருந்தாங்க. இந்த தக் லைஃப் படத்துல இருந்து எல்லா சாங்கையும் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லா சாங்குமே யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. வர ஜூன் 5 தக் லைஃப் படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க, பேன் இண்டியன் படமா.